ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இன எழுத்துக்கள். இதுல இனம் அப்படின்றது வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, என் இனமடா இவன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். ஓகேவா? இனம்னா அதாவது அதோட மீனிங் ஒரு நட்பு, மெயினாக க்ளோஸாக இருக்கிறது. ஓகேவா? அதுதான் இனம் அப்படின்ற எழுத்துக்குரிய மீனிங். ஃபர்ஸ்ட் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். ஒலிக்கும் முயற்சினா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் பிறக்கும் இடம்னா அந்த லெட்டர் எப்படி தோன்றிருக்கு, இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் ஒற்றுமை இருக்குமா. அந்த ஒற்றுமை உள்ள எழுத்தைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இணை எழுத்தோட இன்னொரு பெயர் என்ன சொல்லுவோம்னா நட்பெழுத்துக்கள். அதனாலதான் நட்பெழுத்துக்களை இணை எழுத்துக்கள் என இலக்கணம் கூறுகிறது. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் வல்லினம், மெல்லினம், இடையினம் இது பார்க்க போறோம். அதுல வல்லின எழுத்துனா என்னென்ன கொடுத்துருக்காங்க, மெல்லினம்னா என்னென்ன எழுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இடையினம்னா என்னென்ன. வல்லினம்னா இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லினம்னா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம், இன்னு. இடையினம்னா இ, இர், இல், இவ், இல், இல். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் வல்லினம், மெல்லினம். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். அதாவது இந்த இக்குக்கு இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா இங்கு. அதே மாதிரி இச்சுக்கு இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா இஞ்சு. இட்டுக்கு இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா இன்னு. இத்துக்கு இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா இத்து. அதே மாதிரி இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. அதான் இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வல்லினத்துக்கு இணையான இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா மெல்லின எழுத்துக்கள். கசர தபரம்னா அதுக்கு இணை எழுத்து ஞன நமன அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். அதாவது ஒரு வாக்கியத்துல மெல்லின மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன லெட்டர் கண்டிப்பா வரும்னா அதோட வல்லின எழுத்து, அதாவது அதோட இணை எழுத்துனா இப்ப மெல்லின எழுத்துனா அதுக்கு இணை எழுத்து என்ன சொல்லுவோம்னா வல்லின எழுத்து. அதுதான் கண்டிப்பா வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் தங்கை. இங்குங்கிறது மெய்யெழுத்து. அதுக்கு இணையான எழுத்து வல்லின எழுத்து கையில இக்கு பிளஸ் ஐ. அப்ப இக்குன்ற வல்லின எழுத்து அதுல இருக்கா, அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் மஞ்சள். இஞ்சுக்கு இணையான இணை எழுத்து இச்சு. இந்த சாலை இச்சு பிளஸ் ஆ இருக்கிறனால அந்த எழுத்து வந்திருக்கு. அதே மாதிரி சேமஸ், பஞ்சு, சங்கு, கம்பன் இதெல்லாம் அதுக்கு இணையான வல்லின எழுத்து அது பக்கத்துல வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இடையினம். இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். அதாவது இடையின எழுத்துன்னா இதுக்கு இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா அதே எழுத்து தான். இப்போ ஈக்கு இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா ஈ தான். அதே மாதிரி சேமஸ் இல்லுக்கு இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா இல்லு. ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இப்போ வல்லினத்துக்கு இணையான இணை எழுத்து என்னன்னு கேட்டோம்னா மெல்லினம் அப்படின்னு சொல்றோம்னா அது ஒரு பாயிண்ட். செகண்ட் ரூல் என்னதுன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த மூணுமே அதுக்குத்தானே அது இணை எழுத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்றோம்னா மெய்மயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் மன்னன். மன்னன்ல மா, என், நா, என்னு. இப்ப இன்னுக்கு இணையான இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நான் வருதா, அந்த எழுத்தே அதுக்கு இணையா வருதுதா. அதனாலதான் இதை மெய்மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாயிண்ட் அதுல இல்ல, இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உயிரெழுத்து. உயிரெழுத்து பார்த்துட்டு அந்த மேல உள்ள பாக்ஸை பார்ப்போம். மெய்யெழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. மெய்யெழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. உயிர் எழுத்துக்கும் இணை எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். அதாவது
உயிரெழுத்து மொத்தம் 12. அதுல 5 குறில் 7 நெடிலா. அதுக்கு வந்து குறிலுக்கு வந்து இணை எழுத்து வந்து அதோட நெடில், அதே மாதிரி சேமஸ் நெடிலுக்கு இணை எழுத்து அதோட குறில் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஆ ஆ இ உ ஏ ஓ இதுதான் வந்து குறில் எழுத்து. நெடில் எழுத்துனா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இது வந்து நெடில் எழுத்து. அப்ப ஆக்கு இணையான இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா ஆ. அதே மாதிரி ஈக்கு இணையான இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா ஈ. அதே மாதிரி ஊக்கு இணையான இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா ஊ. அதே மாதிரி ஏக்கு இணையான இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா ஏ. இந்த ஐயையும் அவ்வவையும் இந்த அடுத்த பாயிண்ட்ல பார்ப்போம். ஓக்கு இணையான இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா ஓ. இப்ப குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்து ஆகும். ஐக்கும் அவ்வுக்கும் வந்து குறில் எழுத்து இல்லை. அதனால இந்த 2 லெட்டரையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா சந்தி யகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஐயையும் அவ்வையும் அதுக்கு இணையான குறில் எழுத்து இல்லை. ஸோ அந்த 2 லெட்டரையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா சந்தி யகரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஐக்கு வந்து இணையான குறில் எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா ஈ. அதே மாதிரி அவ்வுக்கு வந்து இணையான குறில் எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா ஊ. அதுக்கப்புறம் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. இந்த உயிரெழுத்து வந்து எங்க யூஸ் பண்றது இல்லைன்னா சொல்லுல வந்து உயிரெழுத்தை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இந்த உயிரெழுத்தை வந்து மெயினா அதாவது இந்த இணையெழுத்தை வந்து நம்ம மெயினா எங்க யூஸ் பண்ணுவோம்னா அளபடையில மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அதாவது இந்த மெயினா இந்த இணையத்துல உள்ள உயிரெழுத்துக்களை வந்து அளபடையில தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஓதல். ஓன்றது நெடில் எழுத்தா, அதுக்கு இணையான குறில் எழுத்து ஓ. அதே மாதிரி தூவும், அதுல தூல வந்து இத்து பிளஸ் ஊன் இருக்கா. ஊன்றது வந்து நெடில், அதுக்கு இணையான குறில் எழுத்து வெறும் ஊ. அதே மாதிரி தலியி, இந்த லீ இருக்கா, இந்த லீல வந்து ஈன்ற நெடில் எழுத்து இருக்கு, அதுக்கு இணையான குறில் எழுத்து ஈ. ஸோ அதனால மெயினா வந்து உயிர் எழுத்துக்களை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா அளபடையில மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஏன்னா இணை எழுத்துனா நட்பு எழுத்து அப்படின்னு சொல்றோம். நட்புனா 2 பேர் சேர்ந்து இருக்கணும். இப்போ ஆயுத எழுத்து வந்து ஒரு சிங்கிள் லெட்டர் தான், அதனால அதுக்கு இணை எழுத்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து இணை எழுத்துனா என்னன்னு பார்த்தோம். இணை எழுத்துல வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து தான் மெயினா கான்செப்ட் பண்ணுவோம். இப்போ மெய்யெழுத்துல வந்து வல்லினம் மெல்லினம். வல்லினத்துக்கு இணையான இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா மெல்லின எழுத்துக்கள். இடையினம் வந்து அந்த லெட்டரே அதுக்கு வந்து இணை எழுத்தா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள் வந்து குறிலுக்கு இணையான இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா நெடில். ஐக்கும் அவ்வுக்கும் வந்து ஈ ஊன்றது வந்து இணை எழுத்து அப்படின்னு மேல பார்த்தோம். அடுத்த ஃபைனல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா ஆயுத எழுத்துக்கு வந்து இணை எழுத்து இல்லைன்னு பார்த்திருக்கோம். இப்போ புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? இப்ப மஞ்சள்ல இன்றுன்றது வந்து மெல்லின எழுத்து, அதுக்கு இணையான எழுத்து வந்து சான்ற வல்லின எழுத்து இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து வந்தான். இந்துன்றது வந்து மெய் எழுத்து, தான்றது வந்து அதுக்கு இணையான வல்லின எழுத்து. அதே மாதிரி தம்பி, இம்முன்றது வந்து மெல்லின எழுத்து, அதுக்கு இணையான வல்லின எழுத்து வந்து பீன்றது இருக்கு. இப்ப கல்வி, இல்லுன்றது வந்து மெய்யெழுத்து, அதுக்கு இணையா நம்ம வந்து எந்த லெட்டர் வரணும்னா இதுல வந்து கல்வின்றது வந்து எரல வளல, அது வந்து இடையினை எழுத்து. இடையினை எழுத்துக்கு வந்து அந்த எழுத்தே வந்து பக்கத்துல வந்துருந்துச்சுன்னா இங்க வந்து இருக்கும். ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மெல்லினத்திற்கான இணை எழுத்து. இப்ப இதுல அது என்னது மெல்லின எழுத்தே இல்லை. அப்ப இந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் தவறான சொல்லை வட்டமிடுக. எது தப்போ அதை ரவுண்ட் பண்ணணும். இப்போ கண்டான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கண்டான். இன்னுக்கு இணையான இணை எழுத்து டா இருக்கு, இட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னுக்கு இணையான நண்டு, இன்னு டூல வந்து இட்டு பிளஸ் ஊ இருக்கிறனால
டான்ற லெட்டர் இருக்கு. அதே மாதிரி வண்டுக்கும் இட்டு பிளஸ் ஊன் இருக்கு. இந்த மூணுமே சேமு. இந்த வென்றான் மட்டும்தான் வந்து இன்னைக்கு இணையான இணை எழுத்து வந்து இந்த அந்த ரா, இன்னொரு ரா வரும்ல அந்த ரா, அது இல்லாம இங்க வேற இருக்கிறனால இதுதான் வந்து தப்பான ஆன்சர். அதுக்கப்புறம் பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. பிழையோட மீனிங் வந்து திருத்தம். தென்றல், இங்க 3 சுழி இருக்கு. தென்றலுக்கு நம்ம 2 சுழி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கண்டம். கண்டம்ன்றது வந்து இங்க 2 சுழி இருக்கு, நம்ம வந்து 3 சுழி தான் யூஸ் பண்ணுவோம் கண்டம். ஏன்னா இப்ப டாக்கு இணையான மெல்லின எழுத்து வந்து 3 சுழி தானே, அதனால. அதுக்கப்புறம் நன்றி. இந்த நன்றியில வந்து இன்னுக்கு அப்புறம் எந்த ரீ வருமோ அந்த ரீ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அதனாலதான் இங்க வந்து இந்த ரீ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மண்டபம். மண்டபத்துக்கு டாக்கு இணையான இணை எழுத்து 3 சுழி இன்னு, சோ மண்டபம் மாத்தி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலா இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இணை எழுத்து சொற்களை எடுத்து எழுதுக. தங்க பாப்பா வந்தாலே, சிங்க பொம்மை தந்தாலே, பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே, பந்தல் முன்பு நின்றாலே, கம்பம் சுற்றி வந்தாலே, தென்றல் காற்றும் வந்ததே, தெவிட்டா இன்பம் தந்ததே. இதுல என்னென்ன இணை எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து தங்க, இங்குக்கு இணையான இணை எழுத்து கான்றது வந்து இருக்கு. அதே மாதிரி சிங்க, இங்குக்கு இணையான எழுத்து கா இருக்கு. பஞ்சு, இஞ்சுக்கு இணையான இணை எழுத்து இச்சு, சூல வந்து இச்சு பிளஸ் இ இருக்கா, அப்போ அதுக்கு இணையான இணை எழுத்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பண்டம், இன்னுக்கு இணையான இணை எழுத்து இட்டு, ஸோ டால் இருக்கு. பந்தல், இந்துக்கு இணையான இணை எழுத்து இத்து, தால இத்து பிளஸ் ஆ இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பம், கம்பத்துல வந்து இம்முக்கு இணையான இணை எழுத்து இப்பு, பாலை இப்பு பிளஸ் ஆ இருக்கா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து தென்றல், தென்றலுக்கு இன்னுக்கு இணையான இணை எழுத்து ரா, இரு பிளஸ் ஆ வந்து ரா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்தாலே, இந்துக்கு இணையான இணை எழுத்து இத்து, ஸோ இத்து பிளஸ் ஆன் இருக்கு. அடுத்து நின்றாலே, இன்னுக்கு இணையான இணை எழுத்து இரு, ஸோ இரு பிளஸ் ஆ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வந்ததே, இந்துக்கு இணையான இணை எழுத்து இத்து இருக்கிறனால இது வந்து இணை எழுத்து அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து சேமஸ் தந்ததே, இதுதான். அதுக்கப்புறம் இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. ஐ அவ் என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக. இ உ, ஏன்னா ஐக்கு வந்து இ, அவ்வுக்கு வந்து உ. இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா வெரி குட்டி டாபிக் தான். இணை எழுத்து, இணை எழுத்துனா என்னன்னு பார்த்திருக்கோம். இதுல 3 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வல்லினத்துக்கு இணையான இணை எழுத்து மெல்லினம், அதுக்கப்புறம் குறிலுக்கு இணையான இணை எழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா நெடில், அதே மாதிரி ஆயுதத்துக்கு இணை எழுத்து இல்லை. இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மீதி நம்ம ஈஸியா இது பண்ணிடலாம். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு நியூ டாபிக்கோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.